நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம டாக்டர் கிட்ட போன உடனே, குறிப்பிட்ட பிராண்டோட மருந்த மட்டும் ஏன் சீட்ல எழுதி தராங்கன்னு? ஆனா, சில நேரத்தில அந்த மருந்தோட விலை ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா, அதே கெமிக்கல் காம்பினேஷன்ல வேற ஒரு மருந்து அத விட பாதி விலைக்கு கிடைக்கும். இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு மாபெரும் பின்னணிய உடைக்கத்தான் மத்திய அரசு இப்போ ஒரு புதிய விதிய கொண்டு வந்திருக்கு. இனிமே எந்த ஒரு டாக்டரும் பார்மா கம்பெனிங்க கிட்ட பரிசையோ, சலுகையோ வாங்கக்கூடாது. இது உண்மையிலேயே சாதாரண மக்களுக்கு லாபமா? இல்ல இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? வாங்க முழுசா பார்க்கலாம். வழக்கமா மருந்து தயாரிக்கிற பெரிய தனியார் கம்பெனிகள் டாக்டர் அவங்க மருந்த அதிகமா எழுதி குடுக்கணும் அப்படின்றதுக்காக, சொகுசு பொருட்கள், விலை உயர்ந்த பரிசுகள், வெளிநாடுகளுக்கு ஸ்பான்சர் பண்ண மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் டூரு, பண சலுகைகள் இதுக்கு மேலேயும் பல பரிசுகள குடுப்பாங்க. ஆனா மத்திய அரசு கொண்டு வந்திருக்க புது சட்டத்தின்படி, இது முற்றிலும் சட்டவிரோதம். டாக்டர்கள் எந்த ஒரு பார்மா கம்பெனி கிட்டயும் பரிசையோ, ஃபாரின் டூரையோ எந்த ஒரு சிறு பரிசையும் வாங்கக்கூடாது. அப்படி மீறி வாங்குற டாக்டர்களோட லைசென்ஸ் ரத்தாக வாய்ப்பு இருக்கிறதா அந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. சரி, இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமே டாக்டருங்க கமிஷனுக்காக விலை அதிகமா இருக்கிற மருந்துகளை எழுதி தர வேண்டிய அவசியம் இருக்காது. கம்மி விலையில கிடைக்கிற தரமான ஜெனரிக் மருந்துகளை எழுதி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத டானிக்கு, சப்ளிமெண்ட்ட எழுதாம, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன மருந்து தேவைப்படுமோ அந்த மருந்த மட்டும் பரிந்துரைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொன்னா, உங்களோட மாச மெடிக்கல் பட்ஜெட்டு கணிசமா குறையறதுக்கு வாய்ப்பும் அதிகம். கவர்மெண்ட்டோட இந்த நடவடிக்கை மெடிக்கல் ஃபீல்ட்ல பெரிய மாற்றத்த கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த தடையால உண்மையிலேயே மருந்துகளோட விலை குறையுமா? இல்ல பார்மா கம்பெனி வேற ஏதாவது குறுக்கு வழிய கண்டுபிடிக்குமா? உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.